அடே பலூன் ஐயா உனக்கு ஆயுசு கட்டி தாண்டியோ அப்படிங்கிற மாதிரி தாங்க ஒரு சமயம் போச்சு. இன்னைக்கு என்ன ரத்த கலரியா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் அடி வாங்கிட்டு வந்தா அப்படி நிற்காங்க. சும்மாவே தலைநாள பறக்க முடியாது. அன்னைக்கு ஒரு நாள் மழை பெஞ்சிருச்சு. மலையில பறந்து போய் ஒரு வீட்டை நின்றுக்கிட்டான். நான் சும்மா எதார்த்தமாக மாடிக்கு வந்தவன் இந்த புறா வந்து பார்த்தேன். சரி பறந்து இங்கே வந்துருவான்னு நினச்சிட்டு இருந்தா, சூப்பர் மாரியோட வர பொம்மை மாதிரி ஒரு பில்டிங்காக வந்து தாவிட்டு இருந்தான். பறக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டே இருந்துச்சு. ஆனால் அதால் சுத்தமாக பறக்கவே முடியல. அப்படியே பறந்து ஒரு வீட்டில் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த டைமில் தான் இதை பறக்க வைக்கிறதுக்குன்னே ஒரு ஆள் வந்தாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, ஒரு காக்கா வந்துச்சு. அந்த காக்காவை பார்த்து பயந்து தான் அங்கே வந்து நின்றுச்சு. காக்கா என்ன பண்ணும், காக்கா ஒன்றும் பண்ணாது. அது ரொம்ப சாதுவான பறவை நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அந்த காக்கா வெட்டினது வந்து அது மறுபடியும் ஒரு வீட்டில் போய் தான் நின்றுட்டு இருந்துச்சு. இங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புறா நவுண்டுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அது இது வந்து கொத்தி இருக்குது. ரத்தம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி ப்ளீட் ஆகி நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமும் அதால் வந்து சுத்தமாக பறக்க முடியல. நடுவில் ஒரு ஆள் ஊடையில் ஒளிஞ்சிருக்கிறத வந்து நோட் பண்ணேன். இவனை அடிச்சு தூக்குறதுக்கு ஒரு பூனை அங்கேருந்து நோட் பண்ணிட்டு இருந்திருக்கு. இதுக்கு மேலே இவன் சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லிட்டு நானே போய் பிடிச்சிட்டு வந்துட்டேன். இனிமேல் இவனுக்கு ஃபுல் டைம் சரிச்சால தான் இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்தேன்.